बोल वृंदावन विहारी लाल की जय। निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रव संयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः। நம்முடைய ஸ்ரீ விட்டல் ருக்மிணி விஸ்வவித்யாலயா சர்வசாக்கா பாடசாலையில் ஒரு 100 குழந்தைகள் படிக்கிற வேதம் சாஸ்திரம். இந்த குழந்தைகளுக்கு வேத சாஸ்திரங்களோட கூட நாம சங்கீர்த்தனம், பாகவதம், ராமாயணம், இந்த பாராயணங்கள் இதெல்லாமும் கிளாஸ் உண்டு. சின்ன சின்ன ஸ்லோகங்கள்லாம் முன்னாடி சொல்லிக் கொடு. குந்தி ஸ்துதி, பீஷ்ம ஸ்துதி, அது மாதிரி ஸ்துதிகள்லாம் ஏற்கனவே பாடம் நடந்திருக்கு. இப்போ 2 நாள் முன்னாடி நடந்த ராச பௌர்ணமியில் அதில் ஒரு 30 குழந்தைகளை தீர்மானம் பண்ணி செலக்ட் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு ஒரு 2 நாள் தான் பாடம் எடுத்தேன். ராச பஞ்சாத்தியாய், இந்த 5 அத்தியாயமும் அத்தனை பாடத்தையும் இந்த குழந்தைகள் ரொம்ப அழகா பாராயணம் பண்ணினான். இதுக்கு நான் எடுத்துட்ட நேரம் கிட்டத்தட்ட ஒரு 5 கிளாஸ் தான். இதுக்கு முன்னாடி அந்த குழந்தைகளுக்கு இது மாதிரி பாராயணம் தெரியாது. நாம் 25 வருஷம் முன்னாடி முதல்ல பாகவத பாடசாலையா தான் முதல்ல ஆரம்பிச்சது. அப்புறம் தான் வேதம் வந்தது. இப்போ இந்த குழந்தைகளுக்கு எப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கேன், தினசரி ராத்திரி 8:15 9:15 பாகவத கிளாஸ். அதை முதல்ல ஒரு 100 நாட்களுக்கு பிளான் பண்ணி தசமஸ்கந்தம் ஒரு 35 அத்தியாயம் அதை பாடம் சொல்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு சாப்டர்னு எடுத்துட்டா 5 நாள் ஆகும். 5 நாள்ல வேதம் அத்தியனம் பண்றது போலதான் பாகவதம். சந்த திருவேன்னு அதே கிரமம்தான். இத முதல் 5 நாளும் ஒவ்வொரு பாடமும் 5 நாள் உண்டு. அதுல அவளுக்கு சொல்லி கொடுக்குற மெத்தட் சந்த அத திருப்பி சொல்லணும். நான் பிளான் பண்ணபடி இந்த 5 நாள் அவ பாடம் சொல்லிட்டான்னா 5ஆவது நாள் அவளே புஸ்தகத்தை வச்சிருந்து தப்பு இல்லாம பாராயணம் பண்ண முடியும். இப்ப அப்படிதான் பண்றா. இப்ப ராச பஞ்சாத்தியாயி அப்படிதான் பாராயணம் பண்ற. அப்போதான் எனக்கு தோணினது, இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது இன்னும் நிறைய பக்தாளும் சேர்ந்துட்டான்னா எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்குமேங்கிறதுக்காக தான் 2 நாள் முன்னாடி இதை அலௌன்ஸ் பண்ணினேன். இது நீங்க பாக்கி இப்ப நான் சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணினேன். கிட்டத்தட்ட 2000 பேர் பாராயணம் பண்ணினா. நம்ம ஆசிரமத்திலேருந்து இப்ப முரளிதரன் பாகவத பாராயணம் பண்ணிட்டு இருக்கார். அது ஒரு வாரமா நடந்துட்டு இருக்கு. நாம் ஏற்கனவே சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணுமே அதே மாதிரி தான் அதுவும். ஆனா இப்ப நான் சொல்ற கிளாஸ் டிஃபரெண்டா உள்ளது. இது என்னன்னா, சுந்தரகாண்டமோ பாகவதமோ நாமும் பண்ணினோன்னு திருப்தி இருக்குமே தவிர தனியா புஸ்தகத்தை கொடுத்து படின்னு சொன்னா இப்ப சரியா படிக்க வராது. எங்களுடைய இந்த பாராயணத்தை கேட்கிற பலத்துல வேணா பாராயணம் பண்ற மாதிரி தோணும்.
அது சுத்தமா இருக்காது. அது மாதிரி இருக்கக்கூடாது. இப்ப நீ தனியா புஸ்தகத்த குடுத்து பாராயணம் பண்ணுன்னா, அவ பண்ணணும். அழகா பண்ணணும். அதுக்கு நாம இப்ப பிளான் பண்ணியிருக்கிற கிளாஸ் தான், அவ லைஃப்லயே சுத்தமா வந்துரும் பாராயணம். இப்ப எங்கேயும் பாராயணம் பண்ணலாம். யார் பண்ண சொன்னாலும் தப்பில்லாம பாராயணம் பண்ணலாம். முதல்ல ஒரு தசமஸ்கந்தத்தை இப்படி ஆரம்பிக்கிறோம். இது திருப்தியா இருந்ததுன்னா, பூர்ணமா பாகவதம் முதல் ஸ்கந்தத்திலேருந்து இதே மெத்தேடுல ஒரு 1 1/2 வருஷம் தான். இந்த 1 1/2 வருஷத்துல பாகவதம் முழுக்க வந்துடும். அப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு ரொம்ப ஜனங்கள கூட்டினா சரியா வராதுன்னு, இது கொஞ்சம் லிமிட் பண்ணணும்னு நெனச்சேன். நான் ஒரு குரூப் ஒண்டி இருக்கணும்னு நெனச்சேன். கிட்டத்தட்ட 2 குரூப் ஆயிடுத்து. ஆனா, இதோட நிறுத்திண்டா சௌகரியமா இருக்கும்னு எனக்கு தோன்றது. இது தாண்டி ரொம்ப ஸ்ரத்தையா இருக்கிறவா ஃபீல் பண்ணினா வேணா அத பத்தி யோசனை பண்ணலாம். இது தினசரி 8:15லேருந்து 9:15 நான் அந்த குழந்தைகள உட்காத்தி வச்சு சொல்லிக் குடுப்பேன். இது முழுக்க லைவ்ல வரும். அந்த குழந்தைகள் சொல்லும்போது நீங்களும் சொல்லணும். அந்த இந்த ஃபோன்ல ஆன் பண்ணிவிட்டு, புஸ்தகத்த வச்சுண்டு, இந்த குழந்தைகளுக்கு நான் சொல்லிக் குடுக்குற அதே மாதிரி நீங்க சொல்லிக் குடுக்கணும். புஸ்தகம் கூட வேண்டாம். இதுல யாரெல்லாம் இதுல பேர் குடுத்துருக்காளோ, இந்த இந்த குரூப்ல கலந்துன்ருக்காளோ, அவர்களுக்கு மாத்திரம் இந்த ஸ்கிரிப்ட் வந்துரும். நீங்க இந்த ஒரு 100 நாள் பாகவத புஸ்தகத்த வச்சிருந்தேன்னா, புஸ்தகம் வீணா போயிடும். போட்டு பெரட்டி, பெரட்டி, பெரட்டி கிழிஞ்சு போயிடும். அதனால நான் இந்த முதல் பாடம் 5 நாள். இந்த 5 நாளைக்கு உள்ள ஸ்கிரிப்ட குடுத்துருவேன். பாகவதம் தசமஸ்கந்தம், முதல் அத்தியாயம், 2வது அத்தியாயம். கிருஷ்ணலீலா தரங்கிணியில 2 தரங்கம். இதுதான் பாடம், முதல் பாடம். இது இந்த தரங்கம் பஜனை சேர்த்தது பிருந்தாவனத்துல பாராயணம் பண்றதுக்காக, பஜனை பண்றதுக்காக. பூர்ணமான பாகவத கிளாஸ் வரும்பொழுது இந்த தரங்கங்கள்லாம் வராது. பாகவதம் மாத்திரம்தான் வரும். அதனால நான் உங்களுக்கு அனுப்புற இந்த பேப்பரையே ஃபோன்ல வேணாலும் வச்சுக்கலாம். அத பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சுக்கலாம். நான் குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுக்கும்போது நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணினேன்னா, நான் என்னென்ன சொல்றேனோ அத ஃபாலோ பண்ணிட்டே வரணும். அப்பதான் 5 நாள்ல இது பூர்த்தியாகும். உங்களுக்கு ஒரு கால் இது மனசுக்கு ஆகாத மாதிரி தோணினா, பகல்ல ஒரு 2 தடவ போட்டு கேட்கணும். சும்மா ஃபோன்ல ஆன் பண்ணி விட்டுட்டு, நீங்க கேட்டுண்டே காரியம் பார்த்தா கூட தப்பு இல்ல. அது அப்படியே சிரவணத்தினாலேயே அது சரியாயிடும். நீங்க 3வது நாள் பாடம் பெர்ஃபெக்ட்டா ஆயிடும். அதனால நீங்க இந்த 5 நாள் இதுக்கு அவகாசம் குடுத்து ஒவ்வொரு சாப்டரா போயிட்டே இருந்தா, இப்ப பிருந்தாவனத்துக்கு நெறைய தடவ போயிருக்கலாம். அங்க போய் ஒருத்தர் பாராயணம் பண்ணுவார், 10 பேர் கேட்பா, நீங்களும் கேட்டிருப்பீங்க. இப்ப நான் சொல்றது அப்படி இல்ல. இப்ப பிருந்தாவனத்துக்கு அழைச்சுன்னு போனா, அந்த இடத்துல நீங்க ஒவ்வொருத்தரும் பாராயணம் பண்ணணும். அத உத்தேசம் பண்ணி தான் இப்படி பண்றேன். இது நமக்கு திருப்தியா இருந்ததுன்னா, பூர்ணமா பாகவதமும், எனக்கும் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறதுக்கு ஒரு பாக்கியம் இருக்கும். உங்களுக்கும் பாகவதம் கத்துக்கிறதுக்கு, சுத்தமா கத்துக்கிறதுக்கு. இப்ப பாகவத கிளாஸ் எல்லாம் நெறைய நடந்துன்னு இருக்கு. எல்லாரும் நன்னா தான் பண்றா. இருந்தாலும் இங்க சேங்காலிபுரத்துக்குன்னு ஒரு செயலி உண்டு. ஸ்லோகம் சொல்ற செயலி. ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா சொல்லுவார். அவ கதையே சொல்ல வேண்டாம். அந்த ஸ்லோகம் சொல்றத கேட்டாலே போரும் அப்படிம்பார். அந்த மெத்தேடுல தான் நாங்க ஸ்லோகம் சொல்லுவோம். நீங்க இது மாதிரி ஒரு அழகா பாராயணம் பண்றதுக்கும் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். யார் யார் இப்ப நீங்க நெறைய பேர் கலந்துருட்டல் கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேல கலந்துன்னு இருக்கா. நான் என்ன பண்ண போறேன்னு உங்களுக்கு தெரியணுமோணும். அதுக்காக நான் சொல்றேன் இத.
இந்த பாராயணம் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, கத்துக்கிறதுக்கு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம்னு யோசனை பண்ண பொழுது எனக்கு தோணினது கண்ணனும் நானும். ஏன்னா இதை பிருந்தாவனத்தில் போய் பாராயணம் இப்போ மார்ச் மாதம் ஹோலிக்கு பிறகு நம்ம குழந்தைகளெல்லாம் அழிச்சுட்டு போகிறேன் பிருந்தாவனம். இப்போ என்கிட்ட யாரெல்லாம் பாகவத பாராயணம் கற்றுக்கிறாளோ இந்த குழந்தைகளை பிருந்தாவனம் அழிச்சுன்னு போய் அந்தந்த இடத்துல லீலாஸ்தலத்தில் இந்த பாராயணம் பண்ண சொல்லப்படும். அதோட கூட எத்தனை பக்தாள் வந்தாலும் இதில் கலந்துட்ட பக்தா இப்போ 2000 பேர் கலந்துருக்கா. இதில் எத்தனை பேர் வந்தாலும் அவளையும் வாங்கணும்னு சொல்லுவேன். இதில் என்னன்னா நாம் படித்த ஒவ்வொருத்தருக்கும் அங்கே போய் அந்த லீலாஸ்தலத்தில் ஜென்மபூமின்னா ஜென்மபூமியில் உட்கார்ந்து அந்த அவதாரத்தை பாராயணம் நம்ம வாக்குனால பண்ணணும். அதனால் நமக்கும் கிருஷ்ணனுக்கும் நேரடியாக ஒரு சம்பந்தம். அதனால இதே மற்ற நேரங்களில் ஒருத்தர் பிரவச்சனம் பண்ணுவார், ஒருத்தர் பாராயணம் பண்ணுவார், அதை எல்லாரும் கேட்பார். இப்போ அப்படி இல்லை, பாராயணமே ஒவ்வொருத்தரும். அதனால ஒவ்வொருத்தருக்கும் கிருஷ்ணனுக்கும் உள்ள ஒரு லிங்கை ஞாபகப்படுத்தணும், அதை புரிய வைக்கணுங்கிறதுக்காகவே இந்த குரூப்புக்கு கண்ணனும் நானும் அப்படின்னு பேர் வச்சு. இதில் இந்த உங்களையும் கண்ணனையும் தவிர மூணாவது ஆசாமி கிடையாது. நீங்கள் பாராயணம் பண்ணுறே கிருஷ்ணன். போல பிருந்தாவன விகாரி லாலிகி ஜெய்.